ஆர்கே நகர் தேர்தலில் அதிமுகவின் இரு அணிகளும் டெபாசிட் கூட வாங்காது என திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது அவர் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியான திமுகவே வெற்றி பெறும் என கூறிய மு.க.ஸ்டாலின் தமிழகத்தை காப்பாற்ற திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றார். அதிமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதாலேயே உள்ளாட்சித் தேர்தலை நடத்தவே அரசு தயங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். யார் யாரோ அமர்ந்த முதல்வர் பதவியில் நாமும் அமர வேண்டுமா என்று சிந்திக்க தோன்றினாலும் மக்களின் நலனுக்காக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகவும் உள்ளதாக இருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த இரண்டு அணிகளும் பிரிந்து நாட்டையே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கக்கூடியன. ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தபோது கொள்ளையடிச்சவங்கதான். இந்த ரெண்டு அணிகளும் ஒரு அணியாக இருந்த போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை 75 நாட்கள் மருத்துவமனைகளை படுக்க வைத்திருந்த போது அங்கே என்னென்ன நடந்தது என்பதை மறைத்தவர்கள் தான். தயவுசெய்து சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு அவர் மறைந்ததற்கு பிறகு இரண்டு அணிகளாக பிரிந்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், யார் முதலமைச்சராக வந்து உட்காருவது என்ற ஒரு பதவி வெறிபிடித்து. ஏனென்றால் அந்த பதவியில் உட்கார்ந்தால்தான் மணல் கொள்ளை அடிக்கலாம், தாழ்மணல் கொள்ளை அடிக்கலாம், ஊழல் செய்யலாம், பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட்ல கொள்ளை அடிக்கலாம். பெறாணி வேட்பாளர் என்ன சொல்றாங்க, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற போறாங்க. இன்னொரு ஓபிஎஸ் அவர் என்ன சொல்றாங்க, திமுக இருக்கிறதே தெரியல, திமுக தோல்வி மையத்தில் உளறி கொண்டிருக்கிறார். நான் இப்ப சொல்றேன், இந்த மேடையில் வந்து சொல்லிட்டு போறேன். முதல்ல இந்த ரெண்டு அணியாக பிரிந்திருக்கக்கூடிய நீங்க முதல்ல டெபாசிட் வாங்கக்கூடிய நிலையில கூட நீங்கள் இந்த தேர்தலை முடிவு வரப்போகிறீங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இது நடக்குதா இல்லையா பாருங்க.